வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த கால திரைப்படங்களில் எத்தனை காதல் காட்சிகளும் சண்டை காட்சிகள் இருந்தாலுமே நகைச்சுவை அப்படின்னு ஒன்று இல்லைன்னா முழுக்க முழுக்க படமே சலிப்பு தட்டிடும் இல்லையா? அதே போல தான் நம்ம சங்ககால புலவர்கள் எத்தனை காதல் பாடல்களையும் வீர பாடல்களையும் எழுதியிருந்தாலுமே நகைச்சுவை பாடுவதிலும் மிக வல்லவர்களாகவே இருந்திருக்கிறாங்க. அதிலும் ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணி பாடுறதுன்னா கேட்கவே வேணாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது 7ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டது. நந்தி கலம்பகம்ங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. இங்க தலைவி ஒருத்தி தலைவனுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தலைவன் அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு பறத்தை மீது மோகம் கொண்டதால அன்று இரவு முழுவதுமே அந்த பறத்தையரோடவே இருக்கிறாங்க. தலைவன் போகும் பொழுது பாணனையும் கூடவே அழைச்சிட்டு போயிட்டாங்க. பாணன்னா யாருன்னு கேக்குறீங்களா? அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அவையில பாடல் பாடுறவங்க தான் பாணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாணன் அன்று இரவு முழுவதுமே தலைவனை பாட்டு பாடி ரொம்பவே மகிழ்ச்சியில வச்சிருக்காங்க. இந்த தகவல் நம்ம தலைவி கிட்ட வந்து சேருது. மறுநாள் தலைவி அந்த பாணனை பார்த்ததும் ரொம்பவே கோவப்படுறாங்க. தலைவி பாணனை கூப்பிட்டு, நேற்று இரவு நீ பாடினாயா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம பாணனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலங்க. ஏன்னா பரவாயில்லையே, தலைவி நம்ம பாடலை கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சதா தலைவி என்னுடைய பாடல், நான் ரொம்ப இனிமையாக பாடினான்னு கேட்கப்போ அந்த தலைவி இப்படி சொல்கிறாங்கங்க. ஈட்டு புறநந்தி பான நீ எங்கயர்தம் வீட்டிருந்து பாட விடி வளவும் காட்டில் அழும் பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றார், தொழியோ நாய் என்றால் நீ என்றேன் நான். இதாங்க அந்த பாடல். ஈட்டு புகழ்நந்தி பானை, அதாவது புகழ்பெற்ற நந்திவர்மன் அவையில இருக்கக்கூடிய பாணனே, நீ எங்கயர்னா என்னுடைய தங்கை. அதாவது தலைவன் அந்த பறத்தை மீது மோகம் கொண்டதால, அதாவது தன்னுடைய தலைவன் அந்த பெண்ணின் மீது அன்பு செலுத்தியதனால அதை நாகரிகமா தங்கைன்னு சொல்றாங்க பறத்தைய. நீ எங்கயர்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும், அதாவது விடிய விடிய நீ என்னோட தங்கை வீட்டில இருந்து பாட்டு பாடி தலைவனை சந்தோஷப்படுத்தினால அந்த சத்தம் கேட்டு நான் யாருன்னு பார்க்கலான்னு நினைச்சேன். உடனே எங்க அம்மா காட்டில் உள்ள பேய் தான் அழுவுது அப்படின்னு சொன்னாங்க. மற்றவங்க எல்லாரும் இல்லை இல்லை, அது ஓநாய் தான் ஊழ விடுது அப்படின்னாங்க. உடனே என்னுடைய தோழி அது கண்டிப்பா நாயா தான் இருக்கும்னாங்க. நான் நீயா தான் இருப்பேன்னு நான் சொன்னேன். பார்த்தீங்களா? இதை விட நாகரிகமா ரொம்ப நாசுக்கா யாரையாவது கிண்டல் பண்ண முடியுமா? நிச்சயமா நம்ம தமிழ் புலவர்களால் மட்டும்தான் முடியும். இதே போன்ற ஒரு நல்ல காணொளியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.